இப்போ ஒரு பொண்ணுகிட்ட மாட்டாரு நாம் தமிழர் கட்சி பொண்ணுகிட்ட வெற்றி செய்து தம்பி யாரு சனத்தவக்களை திருப்பி போட்டாமலே இருக்கான் பொங்கல் குமார் எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு நமக்காக அம்பட்டு பொண்ணு புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இல்ல அந்த வார்த்தை என் வாயில இருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா நான் பகிரங்க மன்னிப்பு கேக்குறேன். அந்த வார்த்தை என் வாயில இருந்து வந்துச்சுன்னா டிவிக்கு சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்க யூடியூபர் வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் வந்து என்னோட வீடியோ போஸ்ட் பண்ணி என்ன எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசிருக்காரு. சார் இவனை என்ன பண்ண சார்? நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. இவர் அந்த பொண்ணு இதுல என்ன ட்வீட் போட்டுக்கிறான்னு பாருங்க. என்ன வந்து இவ ஒரு டேஷ், இவ அத மாதிரி பொண்ணுதான், இவ மூஞ்ச பாரு, இவ வாய பாரு, நிறைய வேலை பார்த்திருப்பா, அத மாதிரி இடத்துல தான் இருக்கான்னு எவ்வளவு கொச்சியா பேச முடியுமோ அவ்வளவு கொச்சியா பேசியிருக்காரு. உன்னெல்லாம் குளத்துல தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கணும்டா டுபுக்கு. கட்சி பாத்துக்கிற பிரச்சனை கிடையாது. சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். நான் இதுக்கு ரிப்ளை வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த ரிப்ளை வீடியோல அவ்வளவு தைரியமா வந்து என்ன வந்து தேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பொம்பளைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? இந்த தைரியம் யார் கொடுக்கறா? டேய் கேக்குறாருல சொல்ல வேண்டியதானே. சார் நீங்க தானா? வணக்கம், என் பேர் ஆரியா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். இதுதான் உங்களோட டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்து சொல்லி கொடுத்திருக்காரா? யூடியூபர் வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அது அடிய இவரை வந்து நிறைய பேர் பொட்டன்றாங்க. போய் உங்க வீட்டுல ஒரு பொம்பளைங்களை கூட்டு வாங்க, போயிட்டா பொட்டையில நிரூபிக்கிறேன். மானங்கட்டங்க காலா ஒளி டேய் செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. நீ வந்து தளபதி விஜய் மேல இல்லாத அபாண்டம் சொல்ற. த்ரிஷா கூட போனாரு, த்ரிஷா வீட்டுல இருந்தாரு, நீ விளக்கு புடிச்சான்னு நான் கேக்குறேன். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே, நானாவது அடியில காந்தம் வச்சே, நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. இவனுங்க கூட உக்காந்தீங்கன்னு உதயநிதி நிவேதா பெத்ராஜ் கூட போயிடுச்சு. நிவேதா பெத்ராஜை வச்சு பேசுறாங்க. இது நியாயமா? இப்ப என்னங்கிறதுக்கு நாங்க விஜய பத்தி பேசினா நீ என்ன பண்ணோம்? உதயநிதியை வச்சு பேசுறல, அவ்வளவுதான். பர்சனல் அட்டாக் எப்பவுமே பண்ணக்கூடாது. அதானே உலக வழக்கம். முடிஞ்சு போச்சா? எண்ட் ஆஃப் தி கன்வர்சேஷன். யார் வருது? ஏய் எங்க கிளம்பற? அடிங்கடா. உன்னை யார் அடிப்பா? பயப்படாத. ஃபர்ஸ்ட் மனசு தைரியமா வெச்சு. லீவா இருக்கணும் இன்னைக்கு எனக்கு. லீவ போடு. விஜய பத்தி அசிங்கமா எங்கனா ஒரு வார்த்தை, ஒரு மயிருனோ ஒரு அசிங்கமான வார்த்தைனோ எங்கன்னா பேசிருந்தா நீங்க எடுத்து காட்டுங்க. இன்னைக்கு இந்த மைக்கு முன்னாடி சத்தியம் போடுறேன், நான் இதுக்கு மேல என் சேனல்லையும் பேச மாட்டேன், யாருக்கும் பேச. இந்த நாய் யாரு? இதுக்கே நீ பதில் சொல்ற? இதே தான் சொல்றேன். கோட் மூவி ஆவரேஜா இருக்குன்னு சொல்றேன். சண்டைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, கேவலமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த விஜய் ஃபேன்ஸ் என்ன திட்டுறாங்களா, என்ன மோட்டிவேட் பண்றாங்களான்னு தெரியல. இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. ஏன்னா ஒரு விஜய் ஃபேன் கமெண்ட் பண்ணிருந்தான், டேய் மவனே அடுத்து நீ எங்க ஷோ போட்டாலும் நான் வருவேன்டா. அதுதான் நான் ஷோவே போறேன். திருப்பி நான் ரிப்ளை கமெண்ட் பண்ணேன், நீ தனியா வராத, முடிஞ்சா மத்த ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வராங்க. அவன் சரிடா டிக்கெட் நீங்க அனுப்புடாங்கண்ணா. டேய் 10 பேர் என்னடா 20 பேரை கூட்டி வரேன்டா அப்படிங்கிறான். ஒரே கமெண்ட் சார், 20 டிக்கெட் வித்துட்டேன். இவ்வளவு சப்போர்ட்டிவா அவனுங்க விஜய்க்கு கூட இருந்தது கிடையாது. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி கூட பரவாயில்ல சார். இதோட மோசமான விஷயம் நினைச்சுன்னா, நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் 1 மணி நேரத்துல என்ன 3000 பேர் அன்ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, இவ்வளவு பேர் அன்ஃபாலோ பண்றாங்க, வீடியோ தூக்கிடலாமான்னு யோசிக்கும் போது அப்பயும் வந்து ஒரு விஜய் ஃபேன் என்ன காப்பாத்தணும். நீ மனசு இல்லடா, அதுக்கு மேல ஏதோடா. அவன் ஒரே ஒரு கமெண்ட் தான் பண்ணா, அந்த கமெண்ட்டுக்கு அப்புறம் எவனுமே நான் அன்ஃபாலோ பண்ணல. அப்படி என்ன கமெண்ட் பண்ணானா, அன்ஃபாலோ பட்டன் ஹியர்னு கமெண்ட் பண்ணான். அடுத்த 1 மணி நேரத்துல அந்த கமெண்ட்டுக்கு 3000 லைக். ஆக்சுவலா அந்த 3000 பேரை நான் அன்ஃபாலோ பண்ண வேண்டியவங்க. இந்த தற்கொலை விஜய் ஃபேன்ஸ் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இங்க லைக் பட்டன் அழுத்தினா அங்க அன்ஃபாலோ ஆகி நினைச்சிட்டு பட்டனை மாத்தி அமுக்கிட்டு உங்களை வச்சு கட்சி வளர்க்க முடியாது, தமிழ் வளர்க்க முடியாது. இப்ப எனக்கு என்ன நினைச்சு கவலையே இல்ல, எனக்கு தளபதி நினைச்சுதான் கவலை. ஏன்னா இவனுங்க இப்ப பட்டனை மாத்தி அமுக்கிற மாதிரியே ஒரு சின்ன சோகம். என்ன மலாலி, உன்னையெல்லாம் வச்சு நான் வேலை வாங்குறேன்ல, எங்கட விளங்காது. நீங்க சத்தா மலாலி ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.